ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜ நலபாகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான காரடையான் நோன்பு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் கண்டினியூஸாக பார்க்க முடியும். காராமணியை 2 கைப்பிடி எடுத்துக்கலாம். இதில் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இங்கே ஒரு கடாயில் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு. எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே தண்ணீர், வெல்லம் எல்லாமே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இங்கே அளவுகள் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு அடை விண்டு போகாமல் கரெக்டாக வரும். இப்போ நம்ம கடாயில் இருந்த அரிசி மாவை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி வறுத்துடலாம். இழைக்கோலம் போட வரணும், அதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் சிம்மில் வச்சு வறுத்துட்டேன். 2-3 நிமிஷம் வறுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கோலம் போட்டு பார்க்கும்போது கரெக்டாக வரணும். இப்போ நம்ம வெள்ளை அடைக்கி 1/4 கப்பு தண்ணீர் விட்டுக்கலாம். 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். பொடித்த வெல்லம் எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் அரிசி மாவு மெஷர் பண்ணுமோ அதே கப்லேயே நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம் தண்ணீரில் நல்லா கரைய விடலாம். நல்லா கரைஞ்சால் தான் நமக்கு அடை நல்லா வரும். பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நமக்கு இங்கே வெள்ளை தண்ணீர் 1 கப்பு வந்திருக்கு. இப்போ நம்ம 1/2 கப்பு தண்ணீர் சேர்த்துக்கலாம். அதாவது வெள்ளை அடைக்கி 1 கப்பு அரிசி மாவுக்கு 2.5 கப்பு தண்ணீர் சேர்த்துருக்கோம். வெள்ளை தண்ணீர் 1, சாதாரண தண்ணீர் 1, ஆக மொத்தம் 2.5 கப் அளவிற்கு தண்ணீர் சேர்த்துருக்கோம். இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். வருகிற மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு வருகிறது. அன்றைய தினம் சுவாமிக்கு விரதம் இருந்து இந்த அடையை செஞ்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம 1/4 கப்பு துருவிய தேங்காயை ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். காராமணியை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதை 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளை அடைக்கு கொஞ்சமும், உப்பு அடைக்கு கொஞ்சமும். இப்போ நம்ம வெள்ளை அடைக்கு காராமணியை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். துருவிய தேங்காயை இதோடு சேர்த்துட்டு தண்ணீரை நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வைத்த இந்த மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இதை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போ நான் மாற்றிக்கிறேன். நல்லா சூடு ஆற விட்ட பிறகு நம்ம அடை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். வாசனையாக இருக்கும். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லை என்றால் சேர்க்க வேண்டாம். சுவாமி நைவேத்தியத்துக்கு எப்போவுமே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து செய்தால் விசேஷம். இப்போ நம்ம இட்லி தட்டில் தேவையான அளவு நெய் சேர்த்து நல்லா இட்லி தட்டில் தடவிட்டு அடையை தட்ட ஆரம்பிக்கலாம். நல்லா அடையாக தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுடலாம். இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் ஹையிலையும் 5 நிமிஷம் லோலையும் வச்சு இந்த வெள்ளை அடையை நம்ம ரெடி பண்ணிடலாம். காரடையான் நோன்பு மார்ச் 14 வெள்ளிக்கிழமை வருகிறது. காலையில் 6:30லேருந்து ஈவினிங் 6:50க்குள்ளே இந்த நோன்பை நம்ம செய்யலாம். அன்றைய தினம் சரடு மாற்றுறதுக்கு நல்ல நேரம் பார்த்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக வெள்ளை அடை தயாராகிடுச்சு. ஓரங்களில் விண்டு போகாமல் நல்லா வரும் நமக்கு. ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம உப்பு அடை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு மாவை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஆப்ஷனல் தான். நான் வறுத்து சேர்த்துக்கிறேன். தேங்காயோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை நல்லா தண்ணீர் விடாமல் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிடலாம். இங்கே வேக வைத்த காராமணி தண்ணீர் இருக்குது. இப்போ
கடுகு நல்லா வெடித்த பிறகு அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே வந்து காராமணி வேக வைத்த தண்ணீரை சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு அடைக்கு 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு தண்ணீர் சேர்த்துக்கலாம், கரெக்டாக வரும். இப்போ நம்ம தேவையான அளவு காராமணியும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதில் தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கொதி வரட்டும். கல்யாணம் ஆன பெண்கள் தன் கணவனின் நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். கல்யாணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். இப்போ மாவு நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம இட்லி பாத்திரத்தில் நல்லா உப்பு அடையை தட்டிட்டு நடுவில் ஹோல் போட்டுக்கலாம். இதே மாதிரி 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்தால் சூப்பராக நமக்கு உப்பு அடை தயாராகிடுச்சு. மாசி பங்குனி நோன்புன்னு இதை சொல்லுவார்கள். கௌரி விரதம், சாவித்திரி விரதம்னும் இதை சொல்லுவாங்க. இது ரொம்ப விசேஷமான ஒரு விரதம். அன்றைய தினம் விரதம் இருந்து பாயசம் எல்லாத்தையும் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. இது வந்து சாவித்திரி தன் கணவன் சத்தியவானை மீட்க யம தர்மராஜரிடம் போராடி இந்த விரதத்தை மேற்கொண்டு தன் கணவனை மீட்டு கொண்டு வந்ததாக ஒரு கதை சொல்லப்படுகிறது. அன்றைய தினம் சாவித்திரிக்கு வந்து காட்டில் வந்து என்ன கிடைச்சதோ அதை வச்சு அடையாக அவங்க செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாங்க. சாதாரணமாக இந்த உப்பு அடையை வந்து ஈவினிங் டைமில் நீங்கள் ஒரு நாள் டிஃபனாகவும் பண்ணலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னே எதுவுமே வேண்டாம், அப்படியே கூடி சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து நம்ம காராமணி சேர்த்துருக்கோம். அது வந்து ப்ரோட்டீன் ரிச்ன்றதுனால நம்ம 2 வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை வீக்லி ஒன்ஸு கூடி நம்ம இதை டிஃபனாக செஞ்சு நம்ம கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த அடை ரெசிப்பியை நான் சொன்ன அளவுகள் பிரகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக வரும். இதே மாதிரி ஃபெஸ்டிவல் ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.